மாவட்ட செயலாளர் தொடர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையில் நடத்தி வருகிறது. நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? மேதினம் என்கின்ற போது நாடு பூராவும் இன்றைக்கு ஒரு கோஷம் எழுந்து வருகிறது. நீலமும் சிகப்பும் இணைந்தால் மட்டுமே இன்றைக்கு இந்தியாவை காக்க முடியும். உலகத்திலே இன்றைக்கு அம்பேத்கர் மார்க்சினுடைய தத்துவங்களை இன்றைக்கு ஊரணியிலே கொண்டு வந்தால்தான் இன்றைக்கு உலக தொழிலாளர்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க வகையிலே ஆலமர பகுதியில் இன்றைக்கு முதல் மே தினம் என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த பகுதியிலே இந்த கொடி ஏற்றப்படுகிறது. இந்த கொடி கம்பம் அமைப்பதற்காக டிகேஎல்இ பஞ்சாயத்தினுடைய சேர்மனாக இருந்த டாக்டர் சுரேஷ் அவர்கள், கருணாமூர்த்தி அவர்கள், வாணி வாட்டர் ஒர்க்ஸினுடைய சேதுராமன் அவர்கள், இன்னும் பல்வேறு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த கொடி கம்பம் அமைப்பதற்காக நமக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னாள் பிஎம்எல் தொழிற்சங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவருமான அண்ணன் பாண்டுரங்கன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவருமான அண்ணன் திலகராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வாணி வாட்டர் ஒர்க்ஸை சார்ந்த ஐயா சேதுராமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல அம்பேத்கர் தேசிய மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற தாடி அன்பழகன் அவர் வந்திருக்கிறார். முன்னாள் பிஎம்எல் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவருமான தோழர் இறுதிராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாப்பாக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பிரச்சார சமிதியினுடைய தலைவருமான திரு கருணாமூர்த்தி அவர்கள் அம்பேத்கர் வாதி என்று சொன்னார். இந்த பிராமன் பகுதியில் இன்னைக்கு அவர் நடத்துகின்ற பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே அதே மாதிரி மைனிங் பகுதியிலிருந்து தொழிற்சங்க தலைவராக இருந்த முன்னாள் தொழிலாளி தோழர் GSS மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாம் இங்கே பங்கேற்றிருக்கிறீர்கள். இங்கே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அங்கே நாம் இந்த இயக்கம் இந்த நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் தோழர்களே, கோலார் தங்கவயல் சரித்திரம் மாத்திரமல்ல, கர்நாடக மாநில சரித்திரத்திலே முதலாக நீலமும் சிகப்பும் ஒன்று சேர்ந்து மே தின நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு கர்நாடக மாநில சிபிஐ கமிட்டியின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரும் கோலார் மாவட்ட சிபிஐயின் காரியதர்சியும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டுடைய நிறுவன தலைவருமான கோலார் தங்கவயலின் ஒரே ஒரு நம்பிக்கை இளைய தளபதி புரட்சி நாயகன் ஆர். ஜோதிபாஸ் அவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கின்றார். இன்று மே தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது. நாம் மாத்திரம் அல்ல. அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல, ஒருவன் யார் சரித்திரம் படிக்கவில்லையோ அவனால் சரித்திரம் படைக்க முடியாது. நாம் கூட சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும். 1886 ஆண்டு அமெரிக்க நாட்டிலே சிகாகோவிலே ஒரு மாபெரும் தொழில் புரட்சிக்காக போராட்டங்கள் நடந்தது. ஜெர்மானிய பேரறிஞர் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் விழிப்புணர்வு தொழிலாளர்கள் அடிமைப்பட்டு இருந்ததை, ஏகாதிபதிகளையும் முதலாளி வர்க்கத்தையும் எதிர்த்தார்கள். அப்போது கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ தாஸ் கேபிட்டல் மூலதனம் என்ற புக்கை வெளியிட்டு அதை படித்த தொழிலாளர்கள் கொந்தளித்தார்கள். சுமார் 3 லட்சம் பேர் அமெரிக்காவிலே சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடத்தினார்கள். 8 மணி நேரம் தான் நாங்கள் உழைப்போம், உழைப்புக்கேற்ற ஊதியம் தேவை, பல சலுகைகள் தேவை என்று. அதில் 4 தொழிலாளர்கள் சுடப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். மே 3ஆம் தேதி. அதே 4ஆம் தேதி நடந்த போராட்டத்திலே ஒரு போலீசாரும் இறந்தார்கள். துப்பாக்கி சூடுபட்டது. தொழிலாளர் தலைவர்களை கைது செய்தார்கள். 7 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். இப்படி சரித்திரம் வழங்கினார்கள். அப்போது அவர்கள் கையிலே ஏந்தி சென்ற அந்த வெள்ளைக்கொடி அவர்கள் சிந்திய ரத்தத்திலே நனைந்து சிகப்பு நிறமாக மாறி இன்று உலகெங்கிலும் ஒரு புரட்சிகரமான அந்த சிகப்பு கொடி வந்து ரத்தத்தை காண்பிக்கின்றது.
அப்படி கடைசியாக அவர்கள் முதலாளி ஏகாதிபதிகள் போராட்டக்காரர்களை அழைத்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஆணையை பிறப்பித்து அதை வழிநடத்தினார்கள். 1886ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் போராட்டத்தின் மூலமாக 8 மணி நேரம் பெற்றிருந்தாலும் நம் நாட்டிலே 1942-46 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வைஸ்ராய் கவுன்சிலிலே தொழில் மந்திரியாக இருந்தபோது சட்டத்தை இயற்றினார். 8 மணி ஒரு துளி ரத்தம் சிந்தவர் தன் அறிவு திறனினாலே அவர் பல சட்டங்களை எழுதி அதன் மூலமாக 8 மணி நேரம் இந்தியாவில் அமல்படுத்தது. அதை இன்று நாம் நினைவு கூறுவோம் என்ற எண்ணத்திலே நான் தலைவரிடத்திலே கேட்டபொழுது நீங்களும் நான் நடத்தலாம் என்று நடத்தலாம் என்று கூறியதின் பேரிலே நாங்கள் இங்கே நடத்தி உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் ஒற்றுமை வரலாற்று ஒரு நாள். இது ஜாதி மதம் இன்னும் மொழி தேசியம் அல்ல, சங்க வேறுபாடுகளை தாண்டி ஒன்றிணைந்து நமது கூட்டு வலிமையை கொண்டாடும் நாள். நாம் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் கொண்டாடுவோம். அதே நேரத்தில் நமது உரிமைக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்களின் தியாகங்களை நினைவு கூறுகிறோம். மே தினம் தோற்றம் 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க பெர்பாக்கட் போராட்டத்தில் உள்ளது. 8 மணி நேரம் வேலை நேரத்துக்காக போராடிய தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இந்திய நாட்டிலே 12-14 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்ததை தன்னுடைய அறிவு திறனால் புத்தி கூர்மையால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் 1942ஆம் ஆண்டிலிருந்து 46 வரை பிரிட்டிஷ் இந்தியாவிலே வைஸ்ராய் கவுன்சிலிலே லேபர் மந்திரியாக அண்ணல் அம்பேத்கர் இருந்த பொழுது 7th இந்தியன் லேபர் கான்பரன்ஸ் கூட்டி அதிலே தீர்மானம் நிறுவி இந்திய நாட்டிலே கூட தொழிலாளர்கள் 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஆணையை பிறப்பித்தார். ஆனால் இன்று அவரை நாம் மறந்து விடுகின்றோம். கர்நாடக மாநில சரித்திரத்திலே முதலாக அகில உலகத்திலே 8 மணி நேரம் வேலை வாங்கி தந்த ஜெர்மானிய புரட்சியாளர் பேரறிஞர் காரல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். புரட்சியாளர் காரல் மார்க்ஸ், ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல் மூலதனம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அது அமெரிக்க நாட்டிலே ஒரு மாபெரும் பேரதிர்வை ஏற்படுத்தியது. 1886ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டிலே சிகாகோ மாநகரத்தில் மாத்திரமல்லாமல் பல மாநகரங்களிலே 3 லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். நாங்கள் 8 மணி நேரம் தான் உழைப்போம், உழைப்புக்கேற்ற ஊதியம் தேவை, பல சலுகைகள் தேவை என்று. ஆனால் என்ன நடந்தது? ஏகாதிபதிகளும் முதலாளி வர்க்கத்தினரும் தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள், தடியடி நடத்தினார்கள். 4 தொழிலாளர்கள் சுடப்பட்டார்கள். மீண்டும் மே 4ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்திலே ஒரு போலீசாரும் சுடப்பட்டார். அப்போது தொழிலாளர்கள் கையிலே ஒரு வெள்ளை நிற கொடியையும் ஒரு பிளேகார்டையும் எடுத்து சென்றார்கள். அதில் பீஸ்ஃபுல்லி we can forcibly we must என்ற வாக்கியம் இருந்தது. சமாதான முறையிலே எங்கள் உரிமையை பெறுவோம், அராஜகத்துக்கும் நாங்கள் தயார் என்று. ஆனால் ஏகாதிபதிகளும் முதலாளிகளும் போலீசாரை கைக்கூலியாக வைத்து தொழிலாளர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடித்ததிலே அவர்கள் சிந்திய ரத்தத்திலே அவர்கள் எடுத்து சென்ற அந்த வெள்ளை கொடி நனைந்து சிகப்பு நிறமாக மாறி இந்த உலகெங்கிலும் சிகப்பு நிற கொடி அந்த தொழிலாளர்களின் ரத்த தியாகத்தை
ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮುಖಂಡರಲ್ಲಿ ನಾನು ಮನವಿಯನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. ಮುಖಂಡರಾದಂಥ ಜ್ಯೋತಿ ಬಸಣ್ಣವರು ಅವರನ್ನ ಸತ್ಕರಿಸಬೇಕು, ಗೌರವಿಸ್ಬೇಕಂತ ಅಧ್ಯಕ್ಷರು ಮೊಮೆಂಟ್ ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಗೌರವಿಸ್ಬೇಕಂತ ನಾನು ಮನವಿಯನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. ಕರುಣಾ ಸರ್ ಅವರು ಬೊಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಗೌರವಿಸ್ಬೇಕಂತ ನಾನು ಅವರಲ್ಲಿ ಮನವಿಯನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. Ambedkar Excellency Award 2000 goes for physically challenged Henry Joseph for his able leadership and social service. தொழிலாளர் தினத்தில் நம்ம கௌரிக்கணும்னு சொல்லிட்டேன். கம்யூனிஸ்ட் ஜோதி பாசு ஏற்படுத்தப்பட்ட அந்த போராட்ட குழுவிலே முக்கிய பொறுப்பு ஏற்று எங்களுக்கு சேவ் கேஜஸ் கமிட்டியில கூட உறுதுணையாக இருக்கின்றார். 2026 Karl Marx Ambedkar Excellency Award goes to none other than an Ambedkarite, Anbalagan. ಮೇ ದಿನಾಚರಣೆದ ಕ್ರಾಂತಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಜವಾಗಲೂ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರುವ ಈ ದಿನಾಚರಣೆ ಮುಖ್ಯವಾದ ಆಚರಣೆ ಅಂತ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮತ್ತು ಮೇ ದಿನಾಚರಣೆ ಎರಡನ್ನೂ ಸೇರಿಸಿ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಈ ಸಂದರ್ಭ ಕೆಲವ್ರಿಗೆ ಡೌಟ್ ಕೂಡ ಬರುತ್ತೆ. ಯಾಕಪ್ಪ ಈ ಎರಡು ಸೇರಿಸಿ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರೋದಲ್ಲ, ಏನಿದು ಸಂಬಂಧನೂ ಕೂಡ ಕೆಲವರಿಗೆ ಡೌಟ್ ಬರ್ಬೋದು. ಕಾಮ್ರೇಡ್ಸ್, ಮೇ ದಿನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವಾಗ ನನ್ನ ಅಣ್ಣ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಅವರು ಆ ಹಿಸ್ಟ್ರಿನ ಕ್ಲಿಯರಾಗಿ ಹೇಳಿದರು. 1886 ಆ ವರ್ಷ ಚಿಕಾಗೋ ನಗರದಲ್ಲೇ. ಯಾಕಂದರೆ ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಅವರು ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ದೊರಕಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ರೈಟ್ಸ್ನು ಬರಬೇಕಂತ ಅವರು ಸುಮಾರು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆದರು. ಅದರದು ಅವರು 1883ರಲ್ಲಿ ತೀರ್ಕೊಂಡ ಮೇಲೆ 3 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ಚಿಕಾಗೋ ನಗರದಲ್ಲೇ ಈ ಕೆಲಸದ ಟೈಮ್ 8 ಅವರ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ಹೋರಾಟ ನಡೆದಿತ್ತು. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಂದರೆ ಹೈ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂದರೆ ಹುಳ್ಳು ಮಾರ್ಕೆಟ್. ಇಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಜಪಲ್ಲಿ ಮೊನ್ನೆ ಕೂಡ ಒಂದು ಇಶ್ಯೂ ಬಂತು, ಹುಳ್ಳು ಮಾರ್ಕೆಟ್ ಇಶ್ಯೂ. ಅದನ್ನು ಕೂಡ ಕೆಲವರು ಹೈ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂತಲೇ ಕೊಟ್ಟರು, ಕರೆಕ್ಟಾಗಿ ಮೀನಿಂಗ್ ಕೊಟ್ಟರು. ಹೈ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂದರೆ ಹುಳ್ಳು ಮಾರ್ಕೆಟು. ಚಿಕಾಗೋ ನಗರದಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ಒಂದು ಘಟನೆ ಆಯಿತು. ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಅದು ವಿಚಿತ್ರವಾದ ಘಟನೆ. ಯಾಕಂದರೆ ಈ 8 ಅವರ್ಗಾಗಿ ಹೋರಾಟ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶದಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ, ಡೆಮಾಕ್ರೆಟಿಕ್ ದೇಶದಲ್ಲಿ ಆಯಿತು. ಅದು ಅಮೇರಿಕಾದಲ್ಲಿ ಆಯಿತು. ಆವತ್ತು ಆದ ಘಟನೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ತನ್ನ ಉಸಿರನ್ನು ಕೊಟ್ಟರು, ಬಲಿದಾನ ಆದರು. ಅದನ್ನು 1889ರಲ್ಲಿ 1889 ವಿಶ್ವ ಕಾರ್ಮಿಕ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಅದು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತಾರೆ. 1891ರಿಂದ ಈ ಮೇ ದಿನವನ್ನು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕಂತ. 1891ರಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಶುರುವಾಯಿತು. ಅದು
ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಕೂಡ ಮಾಡಿದರು. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಆಯ್ತಂದರೆ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. ದ ಬೆಸ್ಟ್ ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನಿಸ್ಟ್. ಯಾಕಂದರೆ ಕಾರ್ಮಿಕರಿಗಾಗಿ ಹೋರಾಡುವ ಜನರು ಅವತ್ತು ಯಾರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾರ್ಮಿಕರಿಗಾಗಿ ಹೋರಾಡೋಕ್ಕೆ ಯಾರು ತಯಾರಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಷ್ಟೊಂದು ತೊಂದರೆಗಳು ಕೊಡ್ತಾಯಿದ್ರು. ಅದನ್ನೆಲ್ಲ ಮೀರಿ ಆವತ್ತು ಸಿಂಗಾರವೇಲರನ್ನ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ಒಂದು ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನಿಸ್ಟು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ BNC ಮಿಲ್ ಅಂತೆ, ಅದೇ ಏನದು ಅದು BNC ಅಂತಾರೆ, BNC ಮಿಲ್ ಅಂತಾರೆ. ಆ ಮಿಲ್ಲಲ್ಲಿ ಫಸ್ಟು ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಮಾಡಿದರು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಅದು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಶುರು ಆಯಿತು. ಕಾಮ್ರೇಡ್ಸ್, ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರ ನಾನು ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈಗ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರನ್ನು ಕೂಡ ಇವತ್ತು ನಾವು ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಕೋಬೇಕು. ಯಾಕಂದರೆ ನೂರಾರು ಜನ ತನ್ನ ಉಸಿರನ್ನು ಕೊಟ್ಟು ಪಡೆದ ಆ 8 ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವ ಆ ಹಕ್ಕನ್ನ ಒಂದೇ ಒಂದು ಬ್ಲಡ್ ಕೊಡದೆ 1943ರಲ್ಲಿ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅಂದರೆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಮಾತ್ರ. ಅದನ್ನು ಕೂಡ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇಂಗ್ಲೀಷ್ನವ್ರ ಕೆಳಗೆ ಇರುವಾಗ ದ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಂಟ್ ಅಸೆಂಬ್ಲಿ, ಆ ಅಸೆಂಬ್ಲಿಯಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿರುವಾಗ ಮಾಡಿದ ಅವತ್ತು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೊಡುಗೆ ಇವತ್ತುವರೆಗೆ ನಡೀತಾ ಇದೆ ನಮಗೆ. ಕಾಮ್ರೇಡ್ಸ್, பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி நம்ம பேசாமல் மே தினத்தை நம்ம கொண்டாடவே முடியாது. மே தினம்னு சொன்னால் 8 மணி நேரம், 8 மணி நேரம்னு சொன்னால் அம்பேத்கர் இல்லாமல் இந்தியாவில் கிடையாது. அதிலும் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற அந்த அனைத்து உரிமைகளை பெற்று தந்தவர் இந்தியாவில் வந்து அம்பேத்கர் மட்டும்தான். இன்றைக்கு வரையிலும் யாரும் கிடையாது அம்பேத்கருக்கு நிகராக இன்றைக்கு வரை அந்த அவர் வாங்கி தந்த அந்த உரிமைகள். ವರ್ಷದ ಕಾರ್ಮಿಕರ ದಿನ ಆಚರಣೆ ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರೋಗ್ರೆಸಿವ್ ಸೋಷಿಯಲ್ ಫ್ರಂಟ್ ಅವರು ನಮ್ಮ ಬ್ರದರಾದ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಕರುಣಾಮೂರ್ತಿಯವರು ಇವತ್ತು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಮನವಿ ಮಾಡಿದರು. ಸುಮಾರು ಒಂದು 10-15 ದಿವಸದಿಂದ ಪಾಪ ಅವರು ಓಡಾಡಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಯಾವಾಗಲೂ ನಾನು ಕರೆಯೋದು ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂತ. ಅವ್ರಿಗೆ ದೊಡ್ಡ ಚಪಾಲಿಯೊಂದಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಮಾಡೋಣ. ಅದೇ ರೀತಿ ಚೀಫ್ ಪ್ಯಾಟ್ರನ್ ಆದ ಸೇದ್ರಮ್ಮನವರು ಯಾವತ್ತೂ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಸಹಕಾರ ನೀಡ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೂ ನನ್ನ ಸ್ವಾಗತವನ್ನು ಹೇಳ್ತಾ, ಅದೇ ರೀತಿ ವಕೀಲರ ಸಂಘದ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾದ ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಮತ್ತು ಸೇವ್ ಕಮಿಟಿನ ಅಧ್ಯಕ್ಷರು, ಅವ್ರಿಗೂ ನನ್ನ ಸ್ವಾಗತವನ್ನು ಹೇಳುತ್ತಾ, ಜೈಶೀಲನ್ ನನ್ನ ಆತ್ಮೀಯರು, ನನ್ನ ಮಿತ್ರರು, ನಮ್ಮಲ್ಲಿಂದ ನನಗೆ ತುಂಬ ಪರಿಚಯಸ್ಥರು. ಅವರು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನಮಗೆ ಅವರು ಸಹಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಮುಮ್ತಾಜ್ ಬೇಗಂ ಲಿಟಲ್ ಫ್ಲವರ್ ಸ್ಕೂಲ್ನ ಅಧ್ಯಕ್ಷರು, ಅವರ ಮಗನಾದ ಆರಿಫ್ ಇವತ್ತಿಲ್ಲ, ಅವರೆಲ್ಲೋ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವ ಸ್ವಾಗತವನ್ನು ಹೇಳುತ್ತಾ, ಸವಿತಾ ಬಾಬು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದವನು ಬಾಬು 2.5 ವರ್ಷ ಕಾಲ ಪಂಚಾಯತಿಯಿಂದ ಸುಮಾರು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಮತ್ತೆ ಅವನು ಚುನಾಯಿತರಾಗಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವನಿಗೂ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಅವನಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತವನ್ನು ಮಾಡೋಣ. ಏನು ಇವತ್ತು ಕಾರ್ಮಿಕರ ದಿನ ಅಂದರೆ ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಅಂದ್ರೆ ಈ ಕಾರ್ಮಿಕರ ದಿನ, ಕಮ್ಯುನಿಸಂ. ಇವತ್ತು ಅವರು ಒಂದು ಇದರದಲ್ಲಿ 8 ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಲೇಬೇಕಂತ ಒಂದು ಹಠ ಹಿಡಿದು ಬಂದವರು ಅವರಿಗೆ ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಇಂದನೇ ಇಡೀ ಪ್ರಪಂಚ ಇವತ್ತು ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಸ್ಕಿಲ್ಡ್, ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ ಪ್ರೊಫೆಷನ್ಸ್ ಮತ್ತು ಓನರ್ಸ್ ಇರ್ತಾರೆ. ಈಗ ಅದೆಲ್ಲ ಹೋಯ್ತು, ಒನ್ಲಿ ವರ್ಕ್ ಅಟ್ ಹೋಮ್. ಯಾರು ಕಾರ್ಮಿಕರ ದಿನಾನ ಯಾವ ಪ್ರೊಫೆಷನ್ಸ್ ಕೇರ್ ಮಾಡಲ್ಲ, ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲೇ ನೋಡ್ತಾರೆ. ವರ್ಕ್ ಅಟ್ ಹೋಮ್, ಯಾರು ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಆ ಮಹಾನ್ ಭಾವ ಮಾಡಿದನ್ನು ನಾವೆಲ್ಲ ಮೆಚ್ಚಬೇಕು.
ಇವತ್ತು ಈ ದಿನ ಇಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಅಂದರೆ ಅದು ನಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ. ಎಲ್ರಿಗೂ ನನ್ನ ಆಹ್ವಾನ ಮಾಡಿ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಅವ್ರಿಗೂ ಮತ್ತು ಎಲ್ಲ ಸಹೋದರಿಗೂ, ನನ್ನ ಮಿತ್ರರು, ಎಲ್ಲ ಅಣ್ಣ ತಮ್ಮರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ಸ್ವಾಗತವನ್ನು ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತುಗಳು. தலைவர் பாபு அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். உள்ள முடிஞ்சிருக்கு. ಶ್ರಮಿಕ ವರ್ಗ, ಕಾರ್ಮಿಕ ಹಾಗೂ ಶ್ರಮಿಕ ವರ್ಗ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆಯ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತೀವಿ. 12ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಬಸವಣ್ಣ ಅವತ್ತೇ ಹೇಳಿದರೆ ಕಾಯಕವೇ ಕೈಲಾಸ ಅಂತ. ಅವತ್ತು ಹೇಳಿದ್ದು. ಎರಡನೇದಾಗಿ ಇವತ್ತೇನು ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಅವಾರ್ಡ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿದೇಶದಲ್ಲಿ ಅವತ್ತು 8 ಅವರು ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಟ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಹನೀಯರಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಈ ಕಾನೂನನ್ನ ರಚನೆ ಮಾಡಿ ಪಟ್ಟಭದ್ರ ಹಿತಾಸಕ್ತಿಗಳಿಂದ ನಮಗೆಲ್ಲ ಕೂಡ ಕಾನೂನನ್ನು ರೂಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಮಹಾನ್ ಪುರುಷ ಯಾರಾದ್ರೂ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅದು ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೀನಿ ಬಂಧುಗಳೇ. ಇವತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆಯನ್ನ ನಾವು ಈ ಆಲದ ಮರ ಭಾಗದಲ್ಲಿ ಆಚರಣೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಈ ಮುಂದೆ ಕೂಡ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ವರ್ಷ ವಿಶೇಷವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಅಣ್ಣನ ಸಮಾನರು ಆದಂತ ಜ್ಯೋತಿ ಬಸವಣ್ಣ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿದ್ದಾರೆ. ಹಲವಾರು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬಂದೋದ್ರು. ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಸೌಲಭ್ಯಗಳು ಈ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾವೆ. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು ಇವತ್ತು 76 ವರ್ಷ ಕಳೆದಿದೆ ಬಂಧುಗಳೇ. ಇನ್ನ ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗಕ್ಕೆ ಸಿಗಬೇಕಾದಂತ ಸೌಲಭ್ಯಗಳು ಸಿಗಲೇ ಇಲ್ಲ ಕೆಲವಲ್ಲ. ಆದರೆ ಸಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಸೌಲಭ್ಯವನ್ನು ಇನ್ನೂ ಕೂಡ ಪಡ್ಕೊಳ್ಳದೇ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಮಿಕರು ಈ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ವಾರ್ಡಿನಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಭಾಗದಲ್ಲೇ, ನಮ್ಮ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಇದನ್ನ ಈ ನಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಆಸೀನರಾಗದ ಎಲ್ಲೇ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಲಿ, ನಾಯಕರೆಲ್ಲ ಕೂಡ ಎಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ಕೂಡ ಅರಿವು ಮೂಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಬೇಕು. ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ, ಎರಡೂ ಸರ್ಕಾರಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೌಲಭ್ಯಗಳಿದೆ ಬಂಧುಗಳೇ. ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರಿಗಿದೆ, ಅಸಂಘಟಿತ ಕಾರ್ಮಿಕರಿಗಿದೆ, ಹೋಟೆಲ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡತಕ್ಕಂಥವ್ರಿಗಿದೆ, ಬೀದಿ ಬದಿ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗಿದೆ, ಕುಂಬಾರ, ಅಕ್ಕಸಾಲಿಗ, ಅಗಸ ಮತ್ತೆ ಕ್ಷೌರಿಕ ಎಲ್ಲ ವರ್ಗಕ್ಕೂ ಕೂಡ ಇವತ್ತು ಸರ್ಕಾರ ಬಂದು ಎಲ್ಲ ವರ್ಗಕ್ಕೂ ಕೂಡ ಸರಿಸಮಾನವನ್ನ ತರಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕಾನೂನನ್ನ ಮಾಡಿದೆ. ಆ ಕಾನೂನನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ಅದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್. ಇವತ್ತು ಪ್ರತಿಯೊಂದು ವರ್ಗದಲ್ಲಿ ಕೂಡ ಇವತ್ತು ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇನ್ನೂ ಕೂಡ ನೋಡಿ, ನರೇಗಾ ಕಾಮಗಾರಿ, ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲಿ ನರೇಗಾ ಕಾಮಗಾರಿಯಲ್ಲಿ ಈ ದೇಶ ಎಷ್ಟೋ ಬೆಳೆದಿದೆ. ಆದ್ರೆ ಇನ್ನ 370 ರೂಪಾಯಿ ಕೂಲಿಯನ್ನ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಿತಿ ನಿರ್ಮಾಣ ಆಗಿದೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ. 370 ರೂಪಾಯಿ ಕೂಲಿ ಇದೆ ಇವತ್ತು. ಆದ್ರೆ ಆಚೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ಮೇಸ್ತ್ರಿಗೆ 1500 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. ಒಂದು ಮಹಿಳೆ ಆಗಲಿ ಪುರುಷ ಆಗಲಿ 370 ರೂಪಾಯಿ ನಮ್ಮ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಹೆಚ್ಚಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ಸರ್ಕಾರಗಳು ಮಾಡಬೇಕು. ಅವತ್ತೇ ಬಂದು ಶ್ರಮಿಕ ವರ್ಗಕ್ಕೆ ನಾವು ನ್ಯಾಯ ಕೊಟ್ಟಂಗಾಗುತ್ತೆ.
ಶ್ರಮಿಕ ವರ್ಗಕ್ಕೆ ನಾವು ನ್ಯಾಯ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ದೇಶದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ದಂಗಿಲ್ಲ. 370 ರೂಪಾಯಿಗೆ ಇವತ್ತು ಒಂದು ಮನುಷ್ಯ ಜೀವನ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. 8 ಅವರ್ ಡ್ಯೂಟಿಯನ್ನ ಮಾಡುವಂತಕ್ಕಂಥದ್ದು ಯೋಜನೆಯನ್ನ ರೂಪಿಸಿದ್ದಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಸರ್ಕಾರಗಳು ಮನದಲ್ಲಿಟ್ಕೊಂಡು ಆ ಯೋಜನೆಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳ್ತೀನಿ. ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರಚಾರ ಸಮಿತಿ ಹಾಗೂ ಬಂಗಾರಪೇಟೆಯ ಉದಯ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘ ಸಹಯೋಗದೊಂದಿಗೆ ನಾವು ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಕಾರ್ಡನ್ನ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇದ್ವಿ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ರೂಪಿಸ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ನೀವು ಆ ಕಾರ್ಡನ್ನ ಇಟ್ಕೋಬೇಕು. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನಾವು ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಸಂಚಾರವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಇಲ್ಲಿಂದ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಟೋ ಡ್ರೈವರು ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸಿನ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಇಲ್ಲಿಂದ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸಿಯನ್ನ ತಗೊಂಡ್ ಬರ್ತಾನೆ. ಅವ್ನಿಗೆ ವಾಪಸ್ ಬರ್ತಾನೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಕ್ಕಂಥ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಅವನ ಕುಟುಂಬ ಪೋಷಣೆಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಗೊತ್ತಿರಲ್ಲ. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ವಿಮಾ ಯೋಜನೆ ಪಾಲಿಸಿ ಅದರಲ್ಲಿದೆ. ಆಟೋ ಡ್ರೈವರ್ಸ್ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರಚಾರ ಸಮಿತಿಯಿಂದ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೀನಿ ಬಂಧುಗಳೇ. ಇದನ್ನ ತಾವೆಲ್ಲ ಕೂಡ ಯಾರು ಕೂಡ ನೆಗ್ಲಿಜೆನ್ಸಿ ಮಾಡಬಾರ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರಲ್ಲ. ಇದು ಸುಮಾರು ದಿನಗಳಿಂದ ನಮ್ಮ ಆಟೋ ಚಾಲಕರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಡ ಇತರ ಕಾರ್ಮಿಕರು ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡಲಿ, ಬಾರ್ ಬೆಂಡರ್ ಆಗಿರಲಿ, ಕಾರ್ಪೆಂಟರ್ ಆಗಿರಲಿ, ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಾಗಿರ್ಲಿ, ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡೋರಾಗಿರ್ಲಿ, ವಿವಿಧ ಯೋಜನೆಗಳಿದ್ದಾವೆ. ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಂಪರ್ಕಿಸಿ ನಾವು ಮಾಡ್ಕೊಡಕ್ ತಯಾರಿದ್ದೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನ ನೀವು ರೂಪಿಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಮ್ದಾಗಬೇಕು. ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಡ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ಪೆನ್ಷನ್ ಸಿಗ್ತದೆ. ಒಂದು ಕಾರ್ಮಿಕ ಕಾರ್ಡ್ ಇದ್ರೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ಪೆನ್ಷನ್ ಸಿಗ್ತದೆ. ಅವರ ಮಕ್ಕಳ ಮದುವೆಗೆ ಸಹಾಯಧನ ಸಿಗ್ತದೆ. ಆತನಿಗೆ ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಆದ್ರೆ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಸಹಾಯಧನ ಸಿಗ್ತದೆ. ಮತ್ತೆ ಆತನೇನಾದ್ರೂ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ, ಯಾರಿಗೂ ಕೂಡ ಆತರ ಆಗ್ಬಾರ್ದು, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಪ್ರಾಣಾಪಾಯ ಆದ್ರೆ ಆತನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಪೋಷಣೆಗೆ ಸಹಾಯಧನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ಮುಂದೆ ಬರ್ತದೆ. ಈ ಕಾರ್ಡ್ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ನಮ್ಗೆ ಸಿಗ್ತದೆ. உண்மையான ரஞ்சித் அவர்களோட கௌரவத்தினர் for the society. ஆண்டுக்கு மேல தொழிலாளர் வர்க்கம் எக்ஸ்ப்ளாய்டட் மாஸ் என்ன பிஜிஎம்எல் வேலை செய்தாங்க. ಕಾರ್ಮಿಕರ ದಿನಾಚರಣೆ ಅಂದರೆ, ಕಾರ್ಮಿಕರ ಒಕ್ಕಟ್ಟಂದರೆ, ಕಾರ್ಮಿಕರ ಐಕ್ಯತೆ ಅಂದರೆ ಅದು ಕೋಲಾರ ಚಿನ್ನದ ಗಣಿ ಪ್ರದೇಶ. அவருடைய ரத்தம் எனக்கு இது பண்ணணும்னு ஒரு கனவு. ஈவினிங்ல தொழிலாளர் தினத்தை பண்ணணும். எங்க அப்பா சொன்னது கம்யூனிஸ்ட் ரத்தம் ஒவ்வொரு உடம்புலையும் ஓடினா தானே அம்பேத்கர் இதை கூட நீ லீடர் ஆக முடியும்னு சொன்னது எங்க அப்பா. என் உடம்புல கம்யூனிஸ்ட் ரத்தம் ஓடுது. ப்ளூ அம்பேத்கர்